வணக்கம் அன்பு உறவுகளே, இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எது பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் எப்போ சார் அப்பாயின்மெண்ட் லெட்டர் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இதை பற்றி நாம் இந்த வீடியோவில் முழுமையான தகவலை நாம் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் உங்களுக்கு பல்வேறு விதமான அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்காக வழங்கப்படுகிறது. ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு புதிய இணையதளத்தில் டிஆர்பியோடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த இணையதளத்தை பற்றியும் நாம் அந்த வீடியோவில் பார்க்கலாம். ரேஷன் கடைகளில் என்ன முக்கியமான தகவல்கள் கொடுத்துருக்காங்க, ஸோ அதை பற்றியும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ரேஷன் கடைகளில் எப்போ சார் இன்டர்வியூ முடித்தவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு கொடுக்க இருக்காங்க. ஸோ இன்டர்வியூ முடித்த விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு பணி நியமன ஆணைகள் எப்போ கிடைக்கும். ஸோ இதை பற்றி எல்லாமே நாம் அந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ முதல்லையே நான் சொல்லிடுறேன், ரேஷன் கடைகளில் அப்பாயின்மெண்ட் லெட்ரு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தை தவிர மீதி மாவட்டங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு கண்டிப்பாக வெளியிடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டத்தில் தமிழகத்தில் இடைத்தேர்தல், ஸோ ஒரு தேர்தல் நடக்கிற மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா எந்த விதமான பணி நியமனங்களுமே அப்பாயின்மெண்ட்டும் நடக்கக்கூடாதுன்றது தேர்தல் விதிகளுக்கு உட்பட்டது. ஸோ இந்த தேர்தல் விதிகளை கருத்தில் கொண்டு ஈரோடு மாவட்டத்தை தவிர மற்ற மாவட்டங்களுக்கு, தமிழகம் முழுவதும் இருக்கிற 37 மாவட்டங்களுக்குமே ரேஷன் கடைகளுடைய அப்பாயின்மெண்ட் லெட்டர், ஸோ அந்த அவங்களுடைய ரிசல்ட்ஸு, பணி நியமன ஆணைகள் எல்லாமே அதி விரைவில் நமக்கு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. என்னைக்கு நமக்கு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த பிப்ரவரி 8, 9 மற்றும் 10 இந்த 3 தினங்களில் ரேஷன் கடைகளில் அப்பாயின்மெண்ட் லெட்டரை நமக்கு அதி விரைவில் கொடுக்க இருக்காங்க. ஸோ ரேஷன் கடைகளுடைய அப்பாயின்மெண்ட் லெட்டரை பெறுவதற்கு நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். உங்களுக்கு எப்போ வேணாலும் ரேஷன் கடைகளில், தமிழகத்தில் இருக்கிற ரேஷன் கடைகளில் அப்பாயின்மெண்ட் லெட்ரு வெளியிடுவாங்க. ஏன்னா கூட்டுறவு துறைகளால் நடத்தக்கூடிய நியாய விலை கடைகளில், ஸோ தமிழகம் முழுவதுமே பார்த்திங்கன்னா 38 மாவட்டத்திலுமே மாவட்ட ஆட்சேர்ப்பு நிலையங்கள் வாயிலாக இந்த நியாய விலை கடைகளில் எல்லாருமே எதிர்பார்த்த அந்த விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள், ஸோ இந்த நியாய விலை கடைகள், ஸோ கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளரில் கட்டுப்பாட்டில் உள்ள கூட்டுறவு சங்கங்களால் நடத்தப்படக்கூடிய நியாய விலை கடைகளில் நேரடி நியமனத்தை செஞ்சுறாங்க. ஸோ இந்த நேரடி நியமனத்துக்கு தகுதி வாய்ந்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள். ஸோ ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு உண்டான பணியிடங்களை நிரப்புறதுக்கு உண்டான பணி ஆணைகள் எல்லாமே தயார் நிலையில் வச்சுருக்காங்க. ஸோ இவர்களுக்கு உண்டான பணி நியமன ஆணைகள் பார்த்திங்கன்னா, ஸோ உங்களுக்கு அதி விரைவில் கொடுக்க இருக்காங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கூட்டுறவு துறைகள், ஸோ அந்தந்த டிஆர்பி கூட்டுறவு மாவட்ட வாரியாக இருக்கிற கூட்டுறவு துறைகளுக்கு செலெக்ஷன் ஆனவங்களுடைய லிஸ்டர்ஸ் எல்லாமே பப்ளிஷ் ஆகிட்டுக்கும். அவங்க பார்த்திங்கன்னா கூட்டுறவு துறையில் இவங்க எல்லாமே செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்ற பட்டியலை உங்களுக்கு பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் மூலமாகவோ இல்லை இந்த டிஆர்பியோடைய இணையதளத்தின் மூலமாகவோ, ஸோ இந்த இணையதளத்தின் மூலமாக மட்டும்தாங்க ரிசல்ட்ஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ரிசல்ட்ஸை பார்க்க தயாராகி கொள்ளுங்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் தமிழகம் முழுவதும் 38 மாவட்டத்தினருக்கும் ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டு உங்களுக்கு பப்ளிஷ் செய்யப்படுங்க. ஸோ கவலைப்பட வேண்டாம் ரேஷன் கடை மக்களே, உங்களுக்கு உண்டான மகிழ்ச்சியான செய்தி. ஸோ கண்டிப்பாக ஈரோடு மாவட்டத்தை தவிர மற்ற மாவட்டங்களுக்கு இன்னும் சில தினங்களில் ரேஷன் கடையோடைய அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்துடும். ஈரோடு மாவட்டத்திற்கு வருவதற்கு 1 மாத காலம் ஆகுங்க கண்டிப்பாக. அதன் பிறகு தான் அந்த மாவட்டத்திற்கு ரேஷன் கடையோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை எப்படின்னா பெற்றுக்கொள்வது, இதை கேள்வி மேலே கேள்வி கேட்பீங்க கண்டிப்பாக. ஸோ ஒரே விஷயந்தான், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொபைல் எஸ்எம்எஸ் மூலமாக வெளியிடப்படுவாங்க. அதுவும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷன், மொபைல் கால் மூலமாக இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அதுவும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இணையதளத்தின் மூலமாக உங்களுக்கு ரேஷன் கடையோடைய டிஆர்பியோடைய இணையதளத்தின் மூலமாக ரிசல்ட்ஸ் அனைத்தையும் பப்ளிஷ் செய்யப்படும். ஸோ இந்த வகைகளை பின்பற்றி தாங்க ரேஷன் கடையோடைய ரிசல்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். வீடியோ பிடித்திருந்து நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.